திருப்பிரியன், இங்க யாருக்கு பெரும்பான்மை ஆட்சி சாத்தியம்? தொடர்ச்சியா கூட்டணி ஆட்சி இல்லை அப்படிங்கிறத மறுக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு தனித்து ஆட்சி அமைக்க ஒரு நம்பரே அவர் ஃபிகர் அவுட் பண்றார். 210 அப்படின்ற ஒரு நம்பரையும் அவர் ஃபிகர் அவுட் பண்ணியே தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றார். திமுக 200+ அப்படின்னு சொல்லும்போது 210 அப்படின்னு ரவுண்ட் பண்ணி சொல்றாரு. யாருக்கு சாத்தியம் இருக்கு? இல்லை, முக்கியமாக ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணணும் சார். ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலில் இந்த நடந்துருக்கிற பிரச்சாரத்தை திசை திருப்புற மாதிரியான விஷயத்த திரு ராஜகோபால் அவர்கள் சொல்கிறார். அதிமுக தான் அதுக்கு பதில் சொல்லணும். கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் நடக்கிற ஒரு போட்டியாக இந்த தேர்தலை பார்க்குறாரு. அது அதிமுக கண்டிப்பாக பதில் சொல்லணும். அவங்க முருகன் மாநாட்டில் கலந்துனாங்க, மறுநாள் மறுத்தாங்க பல விஷயங்களை. அதனால் அதிமுகவுக்கு இதில் ஒரு பொறுப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி நெரேட்டிவ் அவங்க செட் பண்ணுறாங்க பாஜகவில். அது இங்கே அரசியல் பிரச்சனைகள் ஏராளமாக இருக்குது, வாழ்வாதார பிரச்சனைகள் நிறையா இருக்குது, ஆளும் கவர்மெண்ட்டை பற்றி பிரச்சனைகளும் நிறையா இருக்குது, எதிர்கட்சிகளை பற்றி பேசுகிறதுக்கும் நிறையா இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் நடக்கிற தேர்தல்னால் இது ரொம்ப திசை திருப்புற ஒரு விஷயமா இருக்குது. இதை நான் கடுமையாக கண்டிக்கிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா இங்கே வேறு பல விஷயங்கள் இருக்குது. அதிமுக தான் இனிமேல் இதை எடுத்துக்கணும். ரெண்டாவது ஒரு கட்சி பெரும்பான்மை பெருதா இல்லையானது அந்த கட்சி அமைக்கிற கூட்டணியை பொறுத்து இருக்குது. ஆக்சுவலாக ஒரு பலமான கூட்டணி அமைச்சாங்கன்னா அது கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சி ஒரு பெரும்பான்மை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த தேர்தல் நேரத்தில் இருக்கிற சூழல்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக எப்போதுமே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்க தான் செய்யும். ஓகே, அந்த ஆன்டி இன்கம்பன்சியாக எப்படி அவங்க ப்ரோ இன்கம்பன்சியாக மாற்றுறாங்கன்றதான் இப்போது வீட்டுக்கு வீடு போய் அவங்க உங்களுடன் ஸ்டாலின் சொல்கிறாங்க, அப்புறம் ஒரு ஓரணியில் திரள்வோம் சொல்கிறாங்க, அவங்களுடைய சாதனைகள்லாம் சொல்கிறாங்க, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் சொல்கிறாங்க, அவங்க முயற்சிகளை அவங்க மேற்கொள்கிறாங்க. இவங்க செய்யாத பல சாதனைகள், செய்யாத பல உறுதிமொழிகளை எடப்பாடி அவர்கள் பிரச்சாரத்தில் சொல்றாங்க. திரு கல்யாண சுந்தரம் கேள்விக்குள்ளாக்குறார். நீங்க 4.5 ஆண்டுகளில் செய்யாததை நீங்க ஏன் இப்பதான் முன்னெடுக்க வேண்டிய, தேர்தல் வரும்போது தான் அதை முன்னெடுக்க வேண்டிய தேவை வந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாருமே பண்ணுவாங்க சார். பீகாரில் நடக்கிறத பாருங்க. பீகாரில் நிதிஷ்குமார் என்னென்ன டெய்லி ஒரு கன்சல்டன் போயிட்டு இருக்காங்க. அது எல்லாருமே பண்ணுவாங்க. அதிமுக ஆட்சியிலையும் பண்ணுவாங்க. ஏன் கடைசியில் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி எதுக்கு எடப்பாடி 10.5 கொடுத்தாரு? ஏன் கொடுத்தாரு? அதுவும் ஒரு பொலிட்டிக்கல் மூவ் தானே சார். ஸோ அதனால் எல்லாமே எல்லா ஆட்சியும் பண்ணுவாங்க. அது நான் தப்பெல்லாம் அதில் குறையெல்லாம் காணலை. என்னுடைய பாயிண்ட் என்னென்னா திமுக ஆட்சியிலையும் பல குறைகள் இருக்குது. அதான் அதிமுகவில் சொல்லி ஓட்டு கேட்குறதுல எந்த விதமான இதுவும் இல்லை. பாஜகவை சொல்லி ஓட்டு கேட்குறாங்கன்னா இப்போ கனகராஜ் சார் சொன்னார்ல, பாஜக தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பண்ணிட்டுன்ட்டு. அதனால் அதிமுக பாஜக ஒன்றா இருக்கும்போது, பாஜக தமிழ்நாட்டு நலன்களுக்கு விரோதமாக இருக்கும்போது அதிமுக அதோட கூட்டணி சேரும்போது பாஜகவை குறி வைக்கிறாங்க. அது அதிமுகவும் சேர்த்து குறி வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான். சப்போஸ் நாளைக்கு பாஜக கூட்டணியிலேருந்து அதிமுக வந்துட்டு வச்சுக்கோங்க, அப்போ டிஎம்கேவுடைய குறி நேராக ஸ்ட்ரைட்டாகவே அதிமுக மேலே தான் இருக்கும். அவங்களுடைய பழைய ஆட்சி ஜெயலலிதா அதெல்லாம் அவங்க ஆரம்பிப்பாங்க. இப்போ பாஜக ஏன் சொல்கிறாங்கன்னா அது தமிழ்நாட்டு நலனுக்கு விரோதமாக இருக்குது அப்படின்றதுனால அந்த விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. அதுதான் அடிப்படையான விஷயம். சரி, ஸோ திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குமானா இன்னைக்கு ஸ்ட்ராங்காக, இன்னைக்கு தேதி தான் நான் பேசுகிறேன், இன்னைக்கு தேதி தான் பேசுகிறேன். இன்னைக்கு அது ஸ்ட்ராங்காக பல விதமான கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தால் கூட திருமாவளவன் சொல்கிறாரு அடுத்த வாட்டி நாங்கள் திராவிட மாடல் ஆட்சியை தான் வரவேற்போம் சொல்கிறாரு. சிபிஎம் சொல்கிறாங்க, சிபிஐ சொல்றாங்க, எல்லாருமே திமுக கூட்டணியில் கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்றாங்க. காங்கிரஸுக்கு காமராஜர் பத்தின பிரச்சனை எல்லாம் இருந்தா கூட நாங்க அதோட தான் கண்டினியூ பண்ணுவோம் அவங்களும் சொல்றாங்க. இன்னைக்கு தேதியில் அவங்க கூட்டணியில் எதுவும் பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. வரப்போற மாதங்கள்ல என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ அதிமுக கூட்டணி அமைச்சு 2-3 மாசம் ஆச்சு. எந்த கட்சியும் புதுசா அங்க சேரல. அதிமுக பாஜக மட்டும்தான் இருக்கு. அந்த என்டிஏல இருந்த வாசன் போன்றவர்களே, சி சண்முகம் அவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ புதுசா யாரும் வரல. நடுவில் இந்த குழப்பம் வேற வந்துருச்சு. என்டிஏ ஆட்சியில் பங்கு போன்ற விஷயங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த விஷயம் மேலும் பல கட்சிகள் சேருவாங்க, பிரம்மாண்ட கட்சி வரும் அப்படின்ற அப்படின்னா அது தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கு. அப்ப கூட்டணி இன்னும் பலப்படும் அப்படின்னு இன்னைக்கு தேதியால எந்த கட்சிகளும் வரல. ஸோ நம்பிக்கையை வெளிப்படுத்துறாரு எடப்பாடி, வரும்னு வெளிப்படுத்துறாரு. ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா அவர் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்காருன்னு என்னுடைய கருத்து. அது என்னோட அபிப்பிராயம். ஏன்னா அவர் பாஜகவோட கூட்டணியில் இருக்கார். சரி, சிபிஎம் சிபிஐ விடுதலை சிறுத்தைகள்லாம் ரொம்ப தெளிவாக பாஜக இருக்கிற பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. பாஜக அவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்றவங்க. பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிற எடப்பாடி அவர்கள் பாஜகவோட கூட்டணியில் இருக்கும் பொழுதே திருமாவுக்கும் சிபிஐக்கும் சிபிஎம்முக்கும் அழைப்பு விடுக்க வேண்டிய, அவர் ரத்தன கமலம் விரிக்க வேண்டிய அவசியம் என்ன? எதுக்காக? பாஜக அவங்க பார்க்கவே மாட்டாங்க. திரும்பி பாஜக உங்க பக்கத்தில் நின்றுட்டு இருக்கு, உங்க கையை பிடிச்சிட்டு இருக்கு. நீங்க அவங்கள கூட வச்சுட்டு இவங்களை அழைக்கிறீங்களே, இது என்ன அரசியல் இது? சரி,
ஆனால் நீங்கள் அழைச்சது சரி, அழைச்சது கூட ஒரு அரசியல் வச்சுக்கோங்க. 2 நாள் கழிச்சு நீங்கள் என்ன அவங்க எல்லாம் மறுத்துட்டாங்க, நாங்கள் வரவே முடியாது. அதுக்கு சில காரணங்களை சொல்றாருல்ல, உங்களுக்கு அங்க உரிய மரியாதை கிடைக்கல, உங்களால போராட முடியல, உங்களால மாநாடு நடத்த முடியல, இவ்வளவு சிக்கல் இருக்கு, அதனால நீங்க இங்க வந்தா நாங்க ரத்தன கம்பளம் அவங்க அங்க ஏன் சார் அவங்க ஒண்ணா இருக்காங்க? பாஜக எதிர்ப்புல தான் சார் அவங்க ஒண்ணா இருக்காங்க திமுகல. அவங்க ஏன் சார் நீங்க பாஜக அப்படி நீங்க பாஜகவோட நீங்க இருக்கும்போது அவங்க பாஜக எதிர்ப்பிலேயே ஒரு கூட்டணியை கட்டமைச்சிருக்கும் போது உங்ககிட்ட அவங்க ஏன் சார் வராங்க? நீங்க பாஜக கூட இருக்கும்போது அப்படி சொன்ன நீங்க அதுலயே ஒரு அடிப்படையான ஒரு அரசியல் இது இல்லை, ஆக்சுவலா தெளிவு இல்லை. அப்படி சொன்ன நீங்க அடுத்த 2 நாள்ல அவங்க எல்லாம் மறுத்துட்டாங்க, கடுமையா மறுத்துட்டாங்க எல்லாருமே. மறுத்தோன்னு நீங்க என்ன சொல்றீங்க? என்னைக்கு நீங்க திமுக காசு வாங்கினீங்களோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு அப்படின்றீங்க. அன்னைக்கே முடிஞ்சு போச்சு எப்படி சொல்லலாம்? அப்போ 2 நாள் முன்னாடி நீங்க சிபிஎம் கூப்பிடும்போது அது முடியாத ஒரு வைப்ரண்டா இருந்தது அந்த கட்சிகள்லாம். 2 நாள்ல உங்களுக்கு மறுப்பு தெரிவிச்சோன்னு அது முடிஞ்சு போச்சா? ஸோ உங்களுக்கு வந்து நீங்க பிரச்சாரம் போகும்பொழுது பாஜக எழுப்பின அமித்ஷா சொன்ன பல விஷயங்கள்னால நீங்க மக்களுக்கு வந்து சரியான ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்க முடியாது. மக்கள் கேட்பாங்கல்ல, நீங்க பிரச்சாரம் போகும்போது மக்கள் நினைப்பாங்கல்ல இவர் எதுக்காக பிரச்சாரம் பண்றாரு, அதிமுகவுடைய தனிப்பட்ட கட்சி தனிப்பெரும்பான்மை ஆட்சிக்காக பிரச்சாரம் பண்றாரா இல்ல பாஜகவும் பங்கு பெற ஆட்சிக்காக பிரச்சாரம் பண்றாரான்ற ஒரு கேள்வி வருமா வராதா? அதை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு. அதை தெளிவுபடுத்திட்டார். ஆனா நாங்க என்ன ஏமாளிகளா பாஜகவுக்கு பங்கு தரத்துக்குன்னு கேட்டதெல்லாம் இன்னொரு பிரச்சனை வருது. ஆக்சுவலா கூட்டணி ஆட்சின்றது இன்னைக்கு பல மாநிலங்கள் நடக்குது. தேசிய அளவிலேயே 20 வருஷத்துக்கு மேல நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு நீங்க பங்கு கொடுக்கறது வந்து ஏமாளித்தனத்தோட முடிச்சு போடுற விஷயம் இருக்குல்ல, அது சரியான விஷயம் இல்லை. அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. நீங்க வந்து தனித்து ஆட்சி அமைப்போம் சொல்றது கரெக்ட். அப்ப கூட்டணி ஆட்சி அமைச்சா அது ஏமாளிகள் அடையாளமா? அப்ப நீங்க நேரடியா பாஜகவுக்கு பதில் சொல்றதுன்னா நீங்க டைரக்டா நீங்க அமித்ஷாட்ட நீங்க பேசியே சொல்லலாம், இந்த மாதிரி பேசாதீங்க எங்களுக்கு ரொம்ப சிக்கலா இருக்குன்னு சொல்லலாம். நாங்கள் ஏமாளிகளா அப்படின்னு கேட்கறது வந்து அது வந்து சரியான ஒரு அரசியல் அணுகுமுறை கிடையாது. கூட்டணி ஆட்சியை ப்ரோஹிபிட் பண்ணிக்கிறது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. நாளைக்கு உங்களுக்கு மெஜாரிட்டி வரலன்னா நீங்க கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போவீங்க. இது திமுகவுக்கும் அப்ளை ஆகும், அதிமுகவுக்கும் அப்ளை ஆகும். ரெண்டாவது மூணாவதா விஜய் இருக்காரு, அவரை விட்டு நீங்க பேச முடியாது. அவரை விட்டு நீங்க அடுத்த சுற்றுல பேசுவோம். அது பத்தியும் திரு கல்யாண சுந்தரம் ஒரு பதில் சொல்ல வேண்டிய தேவைகள் நிறைய இருக்கு. இருந்தாலும் பாஜகவினுடைய பாவ மூட்டைகளை அதிமுக சுமக்குதுன்னா அதிமுக அதை தெளிவுபடுத்த வேண்டிய பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அப்படிங்கிறாரு திரு கனகராஜ். பதில் சொல்லி. அதாவதுங்க இப்போ தோழர் கனகராஜ் அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிற போது நீங்கள் வந்து ஏன் பாரதிய ஜனதாவோடு நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கல, இப்போ ஏன் இருக்கிறீங்க என்றெல்லாம் கேட்டார். இதெல்லாம் பலகாலமாக பதில் சொல்லி முடிக்கப்பட்ட செய்திகள். அதில் அவர் சொன்னார் சில விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டு இதெல்லாம் வந்து இந்த பாவ மூட்டைகளை எல்லாம் நீங்கள் ஏன் சுமக்கிறீர்கள், நடக்க இருப்பது சட்டமன்ற தேர்தல், நான் தோழரிடம் மரியாதையோடு அதையே தான் நானும் கேட்க விரும்புகிறேன். வாக்குறுதிகள் என்கிற பெயரிலே பல பொய்களை அடித்துவிட்டு 4.5 ஆண்டு காலமாக மக்கள் விரோத ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற திமுகவினுடைய பாவ மூட்டைகளை சிபிஎம் ஏன் சுமக்கிறது? நீங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுப்போம் என்று சொல்லி இன்றைக்கு அரசு ஊழியர்கள் அதை கேட்டு போராடுகிறார்கள் இல்லையா? அதில் சிபிஎம்முக்கு தொழிற்சங்கங்களுக்கு ஆசிரியர் சங்கங்களுக்கு லெவி கட்டி கொண்டிருந்தவர்கள் எத்தனை பேர்? பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தர ஆசிரியர்களாக்குவோம் என்று பொய் வாக்குறுதி கொடுத்தவர்கள் இன்றைக்கு போராடுகிற ஆசிரியர்களை குண்டுக்கட்டாக தூக்கி உள்ளே போடுகிறார்கள் இல்லையா? இந்த பாவ மூட்டையை சிபிஎம் ஏன் சுமக்கிறது? போராடிய விவசாயிகள் மீது குண்டாஸ் போடுகிறார்களே, குண்டாஸ்ல அடைக்கிற ஆட்களா விவசாயிகள்? அந்த பாவ மூட்டையை சிபிஎம் ஏன் சுமக்கிறது? 3 முறை சொத்து வரியை ஏற்றி இருக்கிறார்கள், 3 மடங்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார்கள், காலி இடத்துக்கு வரி ஏற்றி இருக்கிறார்கள், குடிநீர் வரியை ஏற்றி இருக்கிறார்கள், மாநகராட்சி பார்க்கிற அத்தனைக்கும் வரி ஏற்றி இந்த மக்கள் வாழ முடியாத நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த பாவ மூட்டையை சிபிஎம் ஏன் சுமக்க வேண்டும்? நாங்கள் அதனால் தான் சொல்லுகிறோம், உங்களுக்கு இருக்கிற பல்வேறு சிக்கல்களில் நீங்கள் போய் அங்கே சிக்கி கொண்டிருக்கிறீர்கள். அதே மாதிரி மரியாதைக்குரிய ஐயா பிரியன் கேட்டதை போல நீங்கள் ஏன் ரத்தன கம்பள வரவேற்பு கொடுக்க விரும்புகிறீர்கள் என்றார். ஐயா போன்ற நடுநிலையாளர்கள் எல்லாம் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் பேசியிருக்கிறோம். எனவே அது பேசப்பட வேண்டும். அவருடைய தனிப்பட்ட கருத்துக்கு பதில் அதைத்தான் சொல்றேன், கருத்துக்கு தான் பதில். நான் என்ன சொன்னேன், ஐயா அதை சொன்னாங்க, ஐயா போல நடுநிலையாளர்கள் எல்லாம் வந்து இதை பற்றி எல்லாம் பேசணும், பேசினா மக்களுக்கு இதிலிருந்து இன்னும் நிறைய செய்திகள் தெரிய வரும் என்பதற்காகத்தான் நாங்கள் அதை பேசியிருக்கிறோம். எனவே நாங்கள் வந்து கட்டாயமாக சிபிஎம்ஐ கூப்பிட்டு பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்துக் கொள்ள நாங்கள் கூப்பிடவில்லை, அதுவெல்லாம் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அண்ணன் அதிமுக பாஜக கூட்டணி தானே, அப்ப கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தா அது எல்லாரையும் விசிக சிபிஐ சிபிஎம் எல்லாரையும் கூப்பிடுறதுன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு தானே அழைப்பு விடுக்கப்பட்டது. அது அப்படிதான் கேக்குறீங்களா? இந்த கேள்வியின் மூலமாக தானே அப்புறம் சிபிஎம் என்ன பண்ணுச்சு, விடுதலை சிறுத்தைகள் என்ன பிரச்சனை, இதெல்லாம் பேசுபொருளா இருக்கு, நீங்கள் எல்லாம் பேச வேண்டிய தேவை வந்திருக்கிறது இல்லையா? அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு கூட வச்சுக்கோங்களேன். இப்பெல்லாம் நீங்க எல்லாம் பேசுங்க, இதெல்லாம் பேசணும், அதுக்காகத்தான்.